எங்கள் வீட்டுக்கு வந்ததுமே நிலாவும் பார்த்தீங்கன்னா சோழன் அவங்க கழுத்தில் கட்டின தாலியை பார்த்தீங்கன்னா சோழன் கையிலேயே கொடுத்துருவாங்க, இது உங்ககிட்டே இருக்கட்டும்னு. இருந்தாலும் சோழனும் பார்த்தீங்கன்னா மன வருத்தத்தில் இருக்க, அவங்க அண்ணனும் பார்த்தீங்கன்னா பேச போன இடத்துல சோழனும் அவளே என்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டா, இனிமேல் அவள் தாலியை வச்சானே என்கிட்ட கொடுத்தா என்னன்னா அவள் தாலியை கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சிட்டான்னு அர்த்தமா, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் பாண்டியும் பார்த்தீங்கன்னா சேரனை கடைக்கு கூட்டிட்டு போன இடத்துல வழியில பார்த்தீங்கன்னா சேரனும் இறங்கிற அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வானதியோட அப்பா வந்துட்டு இப்படி வானதிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், ஜூன் மாதம் கல்யாணம் வச்சிருக்கோம், அதனால கல்யாணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிடாதீங்கன்னு நம்ம பாண்டி கிட்ட சொல்லிட்டு போவாங்க. நேரம் நம்ம நிலாவும் பார்த்தீங்கன்னா பாண்டி சுகமா இருக்கிறத பார்த்துட்டு என்ன எதுன்னு கேட்க, நைட்டு சரியா தூங்கலங்க அதான் அப்படி இருக்க, மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நிலாவும் சரி வேலைக்கு கிளம்பலான்னு போற நேரத்தில் சோழனு பார்த்தீங்கன்னா நான் உங்களை ட்ராப் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நிலாவும் பார்த்தீங்கன்னா பல்லவன் கூட பைக்ல போகும்போது காதகி என் மனசு இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு போறாளேன்னு சொல்லியும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு உனக்கு மனசு ஒன்று இருக்கா என்ன, நீலாம் அதை பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே பாண்டியும் பார்த்தீங்கன்னா கடைக்கு சுகமா வந்த இடத்துல அந்த கடையில் வேலை பார்க்குற பையனும் பார்த்தீங்கன்னா வானதி கடைக்கு வந்த விஷயத்த சொல்லுவாங்க. உடனே பாண்டியும் பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்திருப்பான்னு எனக்கு தெரியும், அவளுக்கு கல்யாணம் அதனால தான் சொல்லிட்டு வந்திருப்பான்னு சொல்லுவாங்க.